அவங்க வாழ்க்கையை சீரழிக்க வேண்டியது, அவங்க கிட்ட பணம் வாங்கிக்க வேண்டியது, சொகுசு வாழ்க்கை இதை வச்சு வாழ வேண்டியது. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. அவங்க போட்டோ எனக்கு நியூடா வேணும், அது இதுன்னு சொல்லி ட்ரெஸ் கழிட்டு அவ்வளவு பட்டப்பகல்ல கோயம்பேடுல காரை வச்சு இடிச்சு இந்த பொண்ணை தூக்கிட்டு அவங்க காரை நிறுத்தி ரிவர்ஸ்ல வந்து இடிக்கிறாங்க. காதலியுடனும் வேறு ஒரு பெண் உடனும் ஒரே நேரத்தில் உறவு கொள்ள வலியுறுத்தி பண மோசடியில் ஈடுபட்ட காதலன் மீது ஐடி பெண் ஊழியர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் அந்த பெண் மற்றும் அவரது சகோதரரை கார் ஏற்றிக் கொள்ள முயன்ற பகீர் சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஐடி பெண் ஊழியர் கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று கோயம்பேடு சிஎம்பிடி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கடந்த 2017ஆம் ஆண்டு மிஸ்டு கால் மூலம் பழக்கமான நபர் அம்பத்தூரைச் சேர்ந்த பரத். இவருடன் நட்பு ஏற்பட்டு பின்னாளில் காதலாக மாறியது. அடுத்த சில மாதங்களில் பரத் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறினார். பரத் தனது தந்தையைப் போல டிரான்ஸ்போர்ட் தொழில் தொடங்க உள்ளதாகவும் கூறி என்னிடம் பணம் பெற்றுக் கொண்டார். மேலும் தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி பணம் கேட்டதால் தனியார் வங்கி மூலமாக 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தேன். மேலும் தன் நகைகளை ஏமாற்றி வாங்கிக் கொண்டதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் என்னை நம்ப வைத்து தன்னுடன் நெருங்கி பழகியதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த புகாரில் இதே போன்று திவ்யா என்ற மற்றொரு பெண்ணிடமும் பழகியதாகவும் தன்னோடு சேர்த்து திவ்யாவிடமும் தகாத முறையில் ஒரே நேரத்தில் உறவு வைக்க முயன்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பரத்தின் நடவடிக்கைகள் சந்தேகப்படும்படியாக இருந்ததால் பரத்தின் சமூக வலைதள பக்கத்தை ஆய்வு செய்தபோது பல சிறுமிகள், பெண்கள் பணக்கார பெண்களை குறிவைத்து ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்ற முயன்றது தெரியவந்தது. இதனால் அவரை விட்டு விலகி கொடுத்த பணத்தை திரும்பி கேட்டபோது பரத் மற்றும் அவரது தந்தை பிரகதீஸ்வரன் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனையடுத்து அரசியல் முக்கியஸ்தர்களின் மகள் பள்ளி சிறுமிகளோடு ஆபாச சாட்டிங் செய்த இன்ஸ்டா சாட்டிங் ஆதாரங்களுடன் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். ஆனால் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆவடி காவல் ஆணையரை நேரில் சந்தித்து புகார் அளித்தேன். அடிப்படையில் பரத் மீது பூந்தமல்லி போலீசார் பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இருப்பினும் அவரை போலீசார் கைது செய்யவில்லை. இதனிடையில் தன் மீது புகார் அளித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அறிந்து கொண்ட பரத் தனது சகோதரன் சதீஷுடன் இணைந்து 25ஆம் தேதி கோயம்பேட்டில் பைக்கில் சென்ற நான் மற்றும் எனது தம்பி சஞ்சய் ஸ்ரீராமை காரில் பின்தொடர்ந்ததாகவும் நீண்ட நேரமாக பின்தொடர்வதால் காரை மடக்கிய போது தன்னை கார் ஏற்றி கொள்ள முயன்றதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி ஆதாரங்களுடன் பரத் மற்றும் அவரது சகோதரர் சதீஷ் ஆகிய இருவரும் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெண் ஐடி ஊழியர் புகாரில் தெரிவித்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக கோயம்பேடு சிஎம்பிடி போலீசார் வழக்கு பதிவு செய்து பரத் மற்றும் அவரது சகோதரர் சதீஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பெரிய வசதி வாய்ப்போட வாழக்கூடிய ஒரு நபர் ஏன் இவ்வளவு பொம்பளை பிள்ளைங்களோட வாழ்க்கையை சீரழிக்கணும்? அவங்க கிட்ட பணம் வாங்கி இப்படிப்பட்ட ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபரை இந்த சமுதாயத்துல அவ்வளவு ஈஸியா காவல்துறை வெளியில நடமாட விடக்கூடாதுன்றது வழக்கறிஞர்களான கோரிக்கை.